கோவை மாநகராட்சி 38வது வார்டு பீளமேடு ராயப்பன் வீதி பகுதி பொதுமக்களுக்கு கொரோனா நிவாரண உதவியாக அரிசி, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் தொகுப்பை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் வழங்கினார். இந்நிகழ்வில் பகுதி பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம், வார்டு பொறுப்பாளர்கள் மாடசாமி, துரைசாமி, அக்பர் அலி, தளபதி, கார்த்திக் குமார் மற்றும் மகேஷ் கண்ணன், நாகராஜ், சங்கர், அம்சராஜ், போதராஜ், வெங்கடேஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவை மாநகராட்சி 39வது வார்டு மாரியம்மன் கோவில் பகுதி பொதுமக்களுக்கு கொரோனா நிவாரண உதவியாக அரிசி, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் தொகுப்பை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் வழங்கினார். இந்நிகழ்வில் பகுதி பொறுப்பாளர் வே. பாலசுப்ரமணியம், வார்டு பொறுப்பாளர்கள் பி.டி. முருகேஷ், சபரி தன்ராஜ், மாவட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பலர் உடனிருந்தனர். கோவை மாநகராட்சி 40வது வார்டு ஆவரம்பாளையம் பட்டாளம்மன் கோவில் வீதி பகுதி பொதுமக்களுக்கு கொரோனா நிவாரண உதவியாக அரிசி, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் தொகுப்பை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் வழங்கினார். இந்நிகழ்வில் பகுதி பொறுப்பாளர், வார்டு பொறுப்பாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவை மாநகராட்சி 55வது வார்டு பாப்பநாயக்கன்பாளையம் பழையூர் தியாகச்செம்மல் சிட்டிபாபு நினைவு மன்ற அருகில் பொதுமக்களுக்கு கொரோனா நிவாரண உதவியாக அரிசி, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் தொகுப்பை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் வழங்கினார். இந்நிகழ்வில் பகுதி பொறுப்பாளர், வார்டு பொறுப்பாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உத்தரவின்படியும் அமைச்சர்கள் சக்கரபாணி ராமச்சந்திரன் ஆகியோர் வழிகாட்டுதல் படியும் கோவை மாநகராட்சி 40வது வார்டுக்குட்பட்ட ஆவரம்பாளையம் பகுதியில் அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை பொதுமக்களுக்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் வழங்கினார். இந்நிகழ்வில் பகுதி பொறுப்பாளர், வார்டு பொறுப்பாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர்.